எதிர்த்து சீரியல் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சுன்னு பார்ப்போம். நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா ஐஸ்வர்யாக்காரன்னு சொல்லி எல்லா பக்கம் தேடி எங்கேயும் கிடைக்குன்னு சொல்லி ரேணுகா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அண்ணன் தச்சரில் ஜனனி வந்து ஐஸ்வர்யோட செப்பல் வந்து வெளியே பார்க்குறாங்க. உடனே டவுட் வருது, ஐஸ்வர்யா இந்த செப்பல் தான் போடுவாளா அப்படின்னு தாராட்ட கேட்குறாங்க. இதுவும் போடுவா இல்லை 2-3 செப்பல் வச்சுக்கா அதுவும் போடுவா, எது போட்டாலும் தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ரேணுகாட்டி கேட்குறாங்க. ரேணுகாவும் எனக்கு சரியாக தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஜனனிக்கு டவுட் வருது. ஏற்கனவே மாடியில் போய் பார்ப்போம்னு சொல்லி மாடியில் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஐஸ்வர்யா இல்லை, ஆனால் பேக் இருக்குது ஷால் இருக்குன்னு சொல்லி கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. கடைசி பார்த்தா ஐஸ்வர்யா கீழே படுத்திருக்காங்க. உடனே பதட்டப்படுறாங்க. ஐஸ்வர்யா இங்கே தான் இருக்கா, எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா வந்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ என்னாச்சுமா எதுக்கு இங்கே படுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்பயே வந்துட்டு யார் முகத்தையும் பார்க்க பிடிக்கல, அதனால கீழே படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டால் ரேணுகா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவளை காணன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு வந்தால் படுத்து தூங்கிட்டேங்கிற என்ன பேச்சு பேசுகிறான்னு சொல்லி ஓங்கி பலான்னு அறிகிறாங்க. கடைசியில் ரேணுகா வந்து ஐஸ்வர்யா காலை விழுந்து கெஞ்சுறாங்க. தயவுசெய்து இந்த வீட்டை விட்டு போகணுன்னு எதுவும் நினச்சிடாதம்மா, நீ தான் உலகம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. உடனே ரொம்ப சென்டிமெண்ட்டாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு யானை வரா. அண்ணாயிரம் ரேணுகாவுக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ விசாரிச்சு சொல்கிறாங்க, ஏன்னாமா இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளாம் வீட்டில் இருந்திருக்கா, இதுக்கு போய் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஞானை வந்து ரேணுகா அடிக்க போகிறான். என்ன பிள்ளையை வளர்க்குற பிள்ளை எங்கே கூட அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அடிக்க போகிறான். அப்போ விசாரிச்சு ஏற்றி விட்றாங்க. என்னடா அடிக்கிற கையை அப்படியே விட்டுட்டா, அடிக்க வேண்டாமா, இங்கே பாரு நான் சொல்கிறேன், இனிமேல் இவளுக்கு யார் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, அப்படி போனால் நான் வெளியே போயிடுவேன் பார்த்துக்கோங்க, இவர்களை இப்படியே விட்டால் குடும்பம் ஒன்றுக்கு இல்லாமல் போயிடும். ஏற்கனவே என் மூத்த மகனை ஜெயிலில் எல்லாரும் சேர்ந்து வச்சுட்டாளுங்க, அப்பயும் இவளை விரட்டி விட்டுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சொத்து பிரிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணி அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. இங்கே பாடுறா ஞானம் கதிர் இவர்களை அடக்கி வைங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இதனால் எல்லோரும் அப்படியே மறைச்சு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும் பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா மறுபடியும் லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.